நீங்கள் வீடு கட்டுறப்ப ஃபவுண்டேஷனில் இந்த 5 மிஸ்டேக் நடந்தால் நீங்கள் கட்டுற வீடு எவ்வளோ மாடலாக இருந்தாலும் ஸ்ட்ராங்காகவே இருக்காது. வணக்கம், நான் உங்கள் இன்ஜினியர் முனிஸ், ஃபவுண்டர் ஆஃப் எம்ஆர்எல் பில்டர்ஸ். ஃபவுண்டேஷனில் என்னென்ன செக் பண்ணணுங்கிற செக்லிஸ்ட்டை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், கவர் பிளாக். ப்ராப்பர் கவர் இல்லாமல் ஃபுட்டிங் மேட்டை டேரெக்டாக நம்ம பிசிசியில் ப்ளேஸ் பண்ணுறதுனால ஃப்யூச்சரில் பாட்டம் வழியாக வாட்டர் அந்த ஸ்டீலை ஸ்பாயில் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதனால் ப்ராப்பர் கவர் வச்சு நம்ம ஃபுட்டிங் மேட்டை ப்ளேஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். செகண்ட் ஒன், ஃபுட்டிங் மேட். ஃபுட்டிங் மேட்டில் கார்னரில் யாரும் ஹூக் அடிக்கிறது இல்லை. அது கண்டிப்பாக ஹூக் அடித்தா நம்ம காங்கிரீட் போடணும், அதை செக் பண்ணிக்கணும். ஹூக் பார்த்தோம்னா நம்மளுக்கு அப்போர்ட் டைரெக்ஷனில் இருக்கணும். தேர்ட் ஒன், காலம். இப்போ நம்ம ஃபுட்டிங்கில் இருக்கிற காலமில் பாட்டமில் எல், அதாவது டெவலப்மெண்ட் லென்த், அது கண்டிப்பாக கொடுத்துருக்காங்களான்னு செக் பண்ணிக்கணும். நம்ம ப்ராப்பர் டெவலப்மெண்ட் லென்த் கொடுத்துருந்தா தான் அந்த காலம் நம்மளுக்கு ஸ்டெபிலிட்டியாகவும் ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். ஃபோர்த் ஒன், ஃபுட்டிங் காங்கிரீட். நம்ம ஃபுட்டிங் காங்கிரீட் போடும்போது ப்ராப்பர் மிக்ஸ் ரேஷியோவில் காங்கிரீட் போடுறோமான்னு செக் பண்ணிக்கணும். அதேமாதிரி வைப்ரேட் யூஸ் பண்ணுறோமான்னு செக் பண்ணிக்கணும். ஃபிஃப்த் ஒன், காலம் அலைன்மெண்ட். நம்ம காலம் காங்கிரீட் போடும்போது காலம் இந்த சைடு சாஞ்சிருக்கா அந்த சைடு சாஞ்சிருக்கான்னு செக் பண்ணி ப்ராப்பர் சப்போர்ட் கொடுத்தோம்னா தான் அந்த காலம் நம்மளுக்கு ப்ராப்பராக லோடை கேரி பண்ணி ஃபுட்டிங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். ஃபவுண்டேஷனில் நம்ம ஒரு தடவை காங்கிரீட் போட்டோம்னா அதை சரி பண்ணுவது ரொம்பவே கஷ்டமான விஷயம். அதனால் நம்ம பண்ணும்போதே ப்ராப்பராக பண்ணிடணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேவ் பண்ணிக்கோங்க. வீடு கட்ட போகிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.